ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த விளாகுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய விளாக். இது என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இது என்னடா பத்திரிக்கை திருமண அழைப்பாக இருக்கே? ஆமாங்க, திருமண அழைப்புக்கு தான். அது யார் வீட்டு கல்யாணம்னு கேட்குறீங்களா? வழக்கறிஞர் கிஷோர் குமாரோட இல்ல திருமண விழாவை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. எங்கே நடக்குதுன்னு, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி, எப்படி எந்த இடத்துல சீர சிறப்புமாக மேரேஜ் நடந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் மதுரையில் கேகே நகரில் தாங்க அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து 2 பஸ்ஸு 2 காரு கிளம்புதுங்க. இப்போ பஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் ஏறி உக்காந்தாச்சு, கிளம்பியாச்சு. பிள்ளைங்கள்லாம் சரியான ஆட்டோ, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்கங்க. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு கிளம்பி போகிறேன். நீங்கள்லாம் நினைப்பீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனாங்கண்டு, எப்போ கல்யாணம்ண்டு. கல்யாணம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தாங்க, புதன்கிழமை. அதுக்கு நாள் ஈவினிங் ஒரு 5 o'clock ஷார்ப்பாக பஸ்ஸு 2மே கிளம்பிருச்சுங்க. எங்களுக்கு முதல்ல ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி காரு, பின்னாடி ஒரு காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 காரும் 2 பஸ்ஸுலேயும் கிளம்பணும். போனோடனே கொஞ்சம் தூரத்திலே தெப்பக்குளம் தாண்டி வந்து பெட்ரோல் பேங்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோங்க. ஸ்நாக்ஸ் என்னென்னமோ வாங்கணுமோ வாங்கிட்டு அதில் எல்லாமே நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, எங்கடா கிளம்புறோன்றாங்களே, எங்கதையும் கல்யாணம்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. இப்போ நான் கல்யாணம் நடக்கிற இடத்தை சொல்கிறேன். அது எங்கன்னா அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் தான் இந்த கல்யாணம் நடக்குது. எங்கே இருக்குன்னா தாண்டிக்குடியிலங்க. இந்த தாண்டிக்குடியில் இந்த ஸ்ரீ அருள்மிகு பாலமுருகன் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து சேர்றப்ப 9:30லேருந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு சபரி கார்டன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. அதில் வெது வெதுப்பாக செம்ம ஜில்லுண்டு கூலாக இருந்துச்சுங்க. அந்த நேரத்தில் வந்து வெது வெதுப்பாக நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. லைட்டாக அதை சுற்றி நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். சபரி ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு இட்லி சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதோட சாம்பார், ஊத்தப்பம்லாம் செமையாக இருந்துச்சு வச்சுருந்தாங்க. அதுலேயும் நைட்டு டின்னர் வந்து அவங்க வேணுங்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு, சாம்பார்லாம் செமையாக இருந்துச்சு. இட்லி சாஃப்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க. எங்களுக்கு வந்து இதுலேருந்து பக்கத்தில் ரூமு, இங்கே வந்து பசங்கள்லாம் தங்கியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் ஃபேமிலியாக தங்கியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து மறுபடியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, நம்மளாம் ஊஞ்சல்லாம் ஆடணுன்னா ஆடிட்டு, ஒரு வீடியோலாம் ஞாபகமாக எடுக்கணுங்கிறக்காண்டி எடுத்துகிட்டு நைட்டு வந்து ரூமுக்கு போயாச்சு. அப்புறம் வந்து மருதாணி வந்து நான் ஏற்கனவே வீட்டிலே போட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் போடாமல் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் நைட்டில் வந்து ஜாலியாக போட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ மேரேஜ் நம்ம பாலமுருகன் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற இடம் அதே சபரி கார்டனில் தான். ஆனால் மார்னிங் டிஃபன் வந்து வடை, இட்லி, அதோட சட்னி, சாம்பார், வீட்டுக்கு கேசரிங்க. கேசரி வந்து நாங்கள் வர்றப்பெல்லாம் கேசரி முடிஞ்சிருச்சு. அதனால் இதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க எல்லாமே அவங்களோட சொந்த பந்தம், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாலமுருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. மாப்பிள்ளைக்கு வந்து கார் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிஷோர் குமார், வெட்ஸ் வந்து விஜயலட்சுமி, அவங்கள வந்து செல்லமாக பாவனான்னு தான் கூப்பிடுவாங்களாம் அவங்க வீட்டில் எல்லாரும். இப்போ நம்ம பழமையான 1000 வருஷத்துக்கு பழமையான இது ஒரு ராசியான கோயிலாங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, ஏண்டா நம்ம மதுரையிலே எவ்வளவோ மண்டபம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்து வைக்காமல் இந்த கோயிலில் வந்து கல்யாணம் நடக்குதுன்னு. இது வந்து ராசியான விசேஷமான கோயிலான அண்ணனுக்கு எப்போவுமே கொஞ்சம் சென்டிமெண்ட், அவங்க வந்து ரொம்பவே பக்தியாக இருப்பாங்க. அதனால இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடக்குன்னு சீர சிறப்புமாக கல்யாணம் நடந்து இப்போ இந்த கோயிலில் 3 தடவை சுத்தணுமாங்க. இதுதான் மணமகன் மணமகள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். மாஷால்லா சூப்பராக இருக்காங்கல்ல. நீங்களும் எல்லாரும் வாழ்த்தி விடுங்க. யார் யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காண்டி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களுங்க அண்ணனுக்கும் சிஸ்டருக்கும். இந்த மணமகள்கள் இருவருமே தங்கள் இல்லற வாழ்வில் அன்போடும் புரிதலோடும் பொறுமையோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் வெற்றியோடும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியுடன் வாழ என் இதயம் கணித திருமண நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பது திருமணம் தாலி கட்டின சீனுங்க. அது வந்து என்னால் எடுக்க முடியலை, ஏன்னா எங்கள் வண்டி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதுனால நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. திருமணம்லாம் நடந்து முடிஞ்சு அவங்க கோயிலை 3 சுற்றுறப்பதே நான் பார்த்தேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேங்க. இந்த கோயில் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மலை பிரதேசத்தில் உள்ள
கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமான், அப்புறம் வந்து இடும்பன், நெக்ஸ்ட் பிள்ளையார், எல்லா சாமியுமே பக்கத்தில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே ஒரு அண்ணன் வந்து விகுதி வச்சுக்கிட்டு இருப்பாங்க மயனுக்கு. அந்த இடத்துல உள்ள வந்து சாமி வந்து பிள்ளையார் சாமி, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் சாமி தாங்க இருக்குது. இதை தாண்டி அப்புறம் அந்த கோயில் அந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் உள்ளதும் இடும்பன், அப்புறம் அது பக்கத்தில் வந்து இங்கிட்டு ஒரு பிள்ளையார் சாமி இருக்குது. இந்த மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 2 பிள்ளையார் சாமி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து ராமர் வந்து குதித்த இடமாங்க. அவரோட பாதம் பட்ட இடத்துக்கு வந்து பூ தூவி அந்த அவரோட பாதத்தை வந்து வணங்குறதுக்காண்டி எல்லாரும் போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பாருங்கள், மக்கள் வந்து பணமும் போட்டிருக்காங்க, அப்புறம் காசாகவும் வச்சுருக்காங்க. அது பக்கத்திலே விளக்கேற்றுறது, நெக்ஸ்ட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சு பூ போடுறது, அவங்க வந்து அவங்கள வந்து தரிசிக்கிறது, இதெல்லாம் பார்க்க எவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ராமர் வந்து குதிச்ச இடமா. அவரோட பாதத்தை வந்து அப்படியே செஞ்சு இது ராமரோட வணங்குறதுக்குன்னு வர்றாங்க மக்கள். அதுக்கு பக்கத்திலேயே சுளைநீர் தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. அதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து அப்படியே தலையில் தெளிச்சுக்கிறாங்க. ஒரு சிலவங்க அதை லைட்டாக குடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அது தீர்த்த தண்ணி. இந்த தண்ணி எப்போவுமே கெட்டு போகாமல் தீராமல் வெயில் காலத்துலேயும் அப்படியே தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குமாங்க. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு அந்த தாண்டிக்குடி மக்கள் அங்கே பக்கத்தில் சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுதாங்க அந்த சுளை நீர் வர்ற இடம். அந்த நீரை எடுத்து அப்படியே தலையில் தெளிச்சுக்கிறாங்க. எல்லார் தலையிலையும் தெளிச்சுக்கிறாங்க. தனிப்பட்டும் வணங்கிக்கிறாங்கங்க. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோயிலில் நடக்கிற திருமணத்தை பார்க்க வந்திருக்கேன். பார்க்க நடக்க இதை சுற்றி பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு சுற்றி இருக்குதுன்னு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அங்கே வந்து பெல் இருக்கு, மணி அடிப்பாங்கன்றாங்கல்ல. தரிசனம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரையுமா, ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரை நடை சாத்தாமல் இருப்பாங்களாங்க. அங்கே அந்த மணி அடிக்கிறப்பயே கீழே தாண்டிக்குடி மக்கள் அனைவருமே தரிசனம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அங்கே இருக்கிற இடத்துல வேண்டிக்கிடுவாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வரணும்னா ரொம்ப தகடுமுகடான ஏற்ற இறக்கம் உள்ள பாதைங்க. சுற்றி வர மரங்கள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து தோன்றப்பட்டது வந்து 1949ஆம் ஆண்டு தான் இது தோன்றப்பட்டிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமை வாய்ந்த மலை பிரதேச கோயிலுங்க ஸ்ரீ பாலமுருகன் கோயில். இங்கே வந்து திருமணம் நடைபெற்ற மணமக்களும் மணமகளையும் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொன்னாடை போத்தியது வந்து என் அண்ணனோட வந்து அவங்களுக்கே சீனியரு, அவங்கள கௌரவப்படுத்துகிற முறையில் பொன்னாடை போத்திருக்காங்க. இப்போ அவங்களோட ஒர்க் பண்ணுற சக வழக்கறிஞர் அப்புறம் வந்து எல்லாருமே அவங்கள வந்து மரியாதை செலுத்திட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு அவங்களோட வந்து நினைவாக புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்பே இந்த கோயிலை பற்றி வரலாறு எல்லாமே கேட்டது தான். எனக்கு தெரிஞ்ச 1-2 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போக இதுலேருந்து பக்கத்தில் வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அது வந்து 2600க்கு மேற்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்க வீடுகள்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய சிஸ்டரும் என்னோடய கொழுந்தனும் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து gift கொடுக்குறாங்க. அது ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டாச்சு, ஞாபகமாக இருக்கணுண்டு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர் போட்டிருக்கவங்க அவங்க எல்லாருமே அவங்களோட சக வழக்கறிஞர்கள் தான். அவங்க பக்கத்தில் இருந்து பேராக ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்தி விட்டு அவங்களோட நினைவு பரிசையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஹாப்பியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அந்த பாலமுருகன் அமைந்திருக்க அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே மயில் இருக்குங்க. மயில் சிலை சூப்பராக இருக்கும். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மயில் இருக்கிற சிலையை, அந்த முருகப்பெருமானை பார்த்து மயில் இருக்கிற சிலையை பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். நான் கண்ணில் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியலை, இருட்டாகவும் தெரிஞ்சிச்சு. அதனால் நான் உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளே எடுக்க முடியலை. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே
அவங்களுக்கு நிறைவு பரிசை கொடுத்துட்டு அவங்கள மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்தி விட்றாங்க. இந்த கோயிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இங்கே வந்து முருகப்பெருமானை வணங்குறவங்க அனைவருக்கும் என்ன மனசில் வந்து வர்றாங்களோ அதெல்லாம் நிறைவேறுமா. அதனால இங்கே உள்ள சிஸ்டர் இப்போ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனையும் ஒரு தடவை தரிசனம் வாங்கி வணங்கிட்டு வந்துட்டாங்க. திருப்பி மறுபடியும் நடை சாத்துறதுக்கு முன்னாடி திருப்பியும் போய் வணங்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த முருகப்பெருமானிடம் கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ணனுமே சொல்லுவாங்க, இங்கே வந்து ராசியான கோயில், அதனால தான் எனக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்கண்டு எல்லா ஏற்பாடும் இங்கே வந்து பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அவங்களோட சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே சிறப்புமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பந்தி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிஷ் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. வெஜ்ஜு தான். ஏன்னா வந்து பாலமுருகன் கோயிலுக்குள்ளே சாப்பாடு இருக்கிறதுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தாங்க. மெனு இப்போ சொல்லிடுறேன். அப்பளம், அப்புறம் 5 வகையான கூட்டு, வாழைப்பழம், 2 வகையான பாயாசம், ஒயிட் ரைஸ், ரசம், மோர், சாம்பார், வத்த குழம்பு அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடுமே நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்து சூப்பராக இருந்துச்சுங்க. திருமண நிகழ்வுக்கு கண்டிப்பாக இன்னொரு முக்கியம் என்னண்டா சாப்பாடுங்க. வந்தவங்க எல்லாமே வயிறார சாப்பிட்டு மனசார மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்திட்டு போகணுங்க. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட வந்திருக்காங்க. அவங்களும் பரிமாறிக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. சிறப்புமாக எல்லாருக்குமே அவங்க ஆள் விடாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஜூனியர்ஸு எல்லாரும் அவங்க தாங்க கவனிக்கிறாங்க. சிறப்பாக கவனிச்சாங்க. மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கங்கன்றதுக்கு அளவு குறையாமல் மனசு திருப்தியாக சந்தோஷமாக சாப்பாடு பரிமாறினாங்க. அதனால் மக்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக மாப்பிள்ளை பொண்ணை நான் வந்து நல்லா வாழ்த்தி விடணும். அவங்களுக்கு வாழ்த்து மடல் நான் ரெடி பண்ணி வச்சு அதை நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்வும் முழுவதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். உங்கள் இறைவனின் புதிய அத்தியாயமும் பூரண அடைந்ததுடன் புரிதலுடனும் தொடங்கட்டும். மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அமைய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை பயணம் முழுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி, அன்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றால் நிரம்பி வழிய வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாகி நீங்கள் இருவரும் என்றென்றும் இணைப்பிரியா அன்புடன் வாழ வாழ்த்துகிறேன். ஒருவருக்கொருவர் துணை நின்று இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாமல் வாழ இந்த நாளில் வாழ்த்துகிறேன். திருமண வாழ்த்துக்கள். அழகான எதிர்காலம் உங்கள் இருவரையும் அன்புடன் அணைக்கட்டும். உங்கள் இருவரும் நேசபந்தம் என்றென்றும் செழிக்கட்டும். உங்கள் இல்லற வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் சகல வெற்றிகளையும் கொடுக்கட்டும் இறைவன். இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமையவும் எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை பொண்ணை சிறப்பாக சாப்பிட்டு முடித்து சிறப்புமாக இருக்கட்டும்னு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்த்தியாச்சு. இப்போ வந்து பரிமாறின எல்லாருமே லாஸ்ட்டு பந்தி உட்காந்து அவங்க பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பார்த்துட்டு அப்புறம் வந்து பாயாசம் நல்லா இருந்துச்சுன்னு திருப்பி வாங்கி சாப்பிட போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. டிஷ் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. உப்பு, காரம், புளி எல்லாமே ஆப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக சாப்பிட்டு சிறப்புமாக இந்த திருமண நிகழ்வை நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தி வச்சாச்சுங்க. நடத்தி வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வர்ற வழியில் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டு வர்றேன். மாப்பிள்ளை பொண்ணு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த சாப்பிட்ற இடத்துலேருந்து பின்னாடி நம்ம போனோம்னா இது பக்கத்தில் நிறைய மரம் இருந்துச்சுங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச மரத்தோட பேர்லாம் சொல்கிறேன், நான் காமிக்கிறேன். அவகோடா மரம் இருந்துச்சு, அப்புறம் வந்து பேரிக்காய் மரம் இருந்துச்சு. பேரிக்காய் மரம்லாம் அடித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிகப்பு கொய்யா மரம் இருந்துச்சு. அதுலேயுமே கொய்யா பழமாக இல்லாமல் காயாக இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கிட்டு ஃபுல்லாக காஃபி விதைகள் வந்து இருந்துச்சு. அதுலேருந்து தான் காஃபி தயாரிப்பாங்க. இது பக்கத்துலேயே காஃபி ஃபேக்ட்ரி இருந்துச்சுங்க.
ஒவ்வொன்றும் லைட்டாக இப்படி குச்சியை வச்சு அடித்தோம்னா அது வந்து கீழே விழுகுது. நானாக 2 பேருக்கா சாப்பிட்டு பார்த்தேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த திருமணம் முடிஞ்சிட்டு ரொம்ப நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த கோயிலுக்கு வந்தாலே போதுங்க, நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து வெயிலே இல்லை, ஜில்னஸ் நிறையா இருந்துச்சு, நல்லா குளிர்ச்சு, வேர்க்கவே இல்லை. அங்கங்கே பார்க்கு மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு இடமும் இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து அவங்கெல்லாம் போய் கும்பிட்றதுக்கு கோயில், அதுவும் பாலமுருகன் கோயிலில் வந்து அப்பப்போ தரிசனம் பாலமுருகன் ஐயாட்ட வாங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க டைம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்னும் பறிக்கிறத விடலை, பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணுகிட்டலாம் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றப்ப இந்த ஏரியாவில்தே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு குட்டி குட்டியாக வீடு காமிக்கிறேன். அந்த வீடு மாதிரியே ஒரு 3 இடத்துல இருக்கும். அந்த வீட்டில் தான் குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்களாம். பாருங்கள், ஆதி கால மனிதர்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. இது என்னடா குட்டையாக வீடுனா, நம்ம இப்போ பெரிய வீடு இருக்குது பாருங்கள், அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு குள்ள மனிதர்களுக்காண்டி கட்டப்பட்ட வீடுங்க. இதே மாதிரி அங்கங்கே ஒரு 3 இடத்துல இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல மட்டும் கிட்டக்க போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேங்க. இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு போகிறோம். அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோவெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பின்னாடி போடுறேன் பாருங்கள். அங்கே எடுத்த சில மலரும் நினைவுகள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாமே வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்றப்போ பஸ்ஸில் வந்தோம். நான் போகிறப்ப நாங்கள் காரில் கிளம்புறோங்க. போயிட்டு மதுரைக்கு நாங்கள் வந்து சேர்றப்போ ஒரு 6 மணி இருக்கும். 6:10க்கெலாம் மதுரைக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். உங்களுக்கு சுற்றி வர காமிச்சிட்டேன். நீங்கள் எப்போ தாண்டிக்குடிக்கு வந்தாலும் இங்கே வந்து தங்கலாம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்துச்சு. ரூம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்கள்லாம் இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அவங்கள ஒரு சில நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் விடைபெறோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க. வழக்கறிஞர் கிஷோர்குமார் அண்ணனோட கல்யாணம் வந்து கோயிலில் கிராண்டாக சீரு சிறப்புமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சுங்க. இந்த விளாக் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவு பண்ணே நான் எடுத்தேன். ஏன்னா அருமையான பாலமுருகன் கோயிலில் மனசுக்கு நிறைவாக சூப்பராக கண்கொள்ள இயற்கை காட்சியோட அனைவரும் நல்லா வாழ்த்தி மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் கல்யாணம் திருமணம் நடந்த நிகழ்வை உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காண்டி இந்த விளாக் போட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்களே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு முக்கியங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. பாய் பாய்.